வணக்கம். நேத்து சசிகலா பொதுக்கூட்டம் கூட்டுனாங்க. அதில வந்து புதிய கட்சி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சசிகலா நேத்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க குடும்பத்தில ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஆனா அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். இந்த கூட்டத்த கடைசி நேரத்தில நம்ம கேன்சல் பண்ணோம்னா, ரொம்ப வெளி மாவட்டங்கள்லேருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து குடுக்குற அவமரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சம்பவத்த மறைச்சிட்டு அவங்க வந்து அங்க வந்து அந்த கூட்டத்தில கலந்துக்கிட்டாங்க. கட்சி பேர அவங்க அறிவிக்காம போனதுக்கும், கொடிய மட்டும் அறிமுகப்படுத்திட்டு போனதுக்கும் அதாங்க ஒரு காரணம். கட்சி பேர வந்து தேர்தல் ஆணையத்தில பதிவு பண்ணிட்டாங்கன்னு சில தரப்பு சொல்றாங்க. சிலர் வந்து திவாகரனோட கட்சி அண்ணா திராவிட கழகம், அந்த கட்சிய வந்து வச்சு அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொடிய மட்டும் அறிமுகப்படுத்திட்டு அந்த கட்சி பேர வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து இது எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறதுக்காக அவங்க கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சவால் விட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சவால் வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தென் மாவட்டங்கள்ல குறிப்பா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சசிகலா சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. காரணம் வந்து சசிகலா வந்து தான் முதலமைச்சர் பதவிய அவங்க குடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, அவங்க சமுதாயத்தை சார்ந்த திண்டுக்கல் சீனிவாசனோ, இல்ல செல்லூர் ராஜுக்கோ முதலமைச்சர் பதவிய குடுத்து அவங்கள உட்கார வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கான கட்சி கிடையாது அப்படிங்கிற ஒருனால, அவங்க வந்து கொங்கு பெல்ட்ல இருக்கிற எடப்பாடி பழனிசாமிய கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியத்துவம் குடுத்தது வந்து டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரன்ட்ட தான் போய் எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கூத்தாடி என்னை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன், துரோகம் பண்ண மாட்டேன், அப்படி இப்படிலாம் பேசி இந்த டிடிவி தினகரன் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சசிகலாவுக்கு வந்து முன்மொழிஞ்சாங்க. சசிகலா உண்மையிலே வந்து செங்கோட்டையனை தான் அவங்க மனசில் நினச்சி வச்சுருந்தாங்க. செங்கோட்டையனுக்கு தான் வந்து வாய்ப்பை கொடுத்தாங்க. கூவத்தூர்லலாம் என்ன பஞ்சாயத்து நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் நேற்று தெரியும். ஆனால் அதை தாண்டி நேற்று சசிகலா வந்து பேசின விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா சிறையில் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து பண்ண துரோகம், பரவல் ஒரு 5 நாள் கொடுத்தா கூட 5 நாளாக குறைங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தம், அது இல்லாமல் கொடுத்த 20 நிபந்தனைகள், இதெல்லாம் கேட்கும்போது சசிகலா சொல்லி கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து சென்னை சிறைக்கு மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்சார். உண்மையிலேயே சென்னை சிறையில் இருந்திருந்தால் கண்டிப்பாக சசிகலா உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று சசிகலா பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு துரோகத்தை பண்ணிட்டு ஒரு நல்லவர் போல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மேலே கோபத்தில் இருக்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி நிறுத்தக்கூடிய அதிமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு உழுவாது. என்ன சசிகலா பெரிய ஆளா? சசிகலா வந்து அந்த மக்கள், அந்த சமுதாய மக்கள் தூக்கி கொண்டாட போகிறாங்களா? டிடிவி தினகரன் தான் வந்துட்டார்ல இந்த சைடு. டிடிவி தினகரன் இருக்கும்போது அந்த சமுதாய ஓட்டுகள் விழுங்கும்ல அப்படின்னு நினச்சாலும் டிடிவி தினகரனுக்கே ஓட்டு விழுவாது. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற வரைக்கும் தான் வந்து டிடிவி தினகரனுக்கான மதிப்பு இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சாரோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக தான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிவி தினகரன் மேல அதிருப்தியில இருக்கிறாங்க மக்கள். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிடிவி தினகரன் ஆதரவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த சமுதாயத்துக்கு எதிராக கொண்டு வந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக வந்து தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் நிறுத்துற வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சசிகலா புதிய கட்சி ஆரம்பித்தா உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், ஏன் கட்சி பேரை அறிவிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. கட்சி பேரை அறிவிச்சிருக்க வேண்டியது தானே, இது எடப்பாடி பழனிசாமி மிரட்டுற வேலையா அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல எல்லாம் கட்சி பேரை வந்து பதிவு பண்ணி வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் அவங்க வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட்சி பேர் வந்து அண்ணா எம்ஜிஆர் திமுகன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எம்ஜிஆர் ஜே திமுக அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக வந்து சசிகலா சொன்னால் தான் அது தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராஜன் சசிகலாவோட கணவர், அவரோட சகோதரர், மூத்த சகோதரர் வந்து இறந்துட்டார். அதுதான் வந்து அவங்க நேற்றே இறந்துட்டார். இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா சாமிநாதன் அவரோட இறுதி சடங்கு இன்றைக்கி நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சசிகலா வந்து இந்த கட்சி பேரை அறிவிக்காமல் நம்ம நடத்தின ப்ரோக்ராம் அதை கேன்சல் பண்ண வேணாம், எல்லா மாவட்டத்துலேருந்து மக்கள் வந்திருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ளே இருந்த அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அப்புறமா இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்குறாங்க, துக்க நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையான காரணம் அதுதான், கட்சி பேரை அறிவிக்காமல் போனதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து ஒரு கருத்து வந்திருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.